உண்மையா இருக்கணும்னு நினைச்சேன், இருந்தேன், அவ்வளவுதான். அதுக்கான வேலிடிட்டி 3 வாரம் தான் நீங்க கொடுக்குறீங்கன்னா, ஒருத்தங்களை தள்ளிட்டு தான் நம்ம அவங்க பொசிஷனுக்கு வரணும்னா நம்ம அக்ரெசிவா தானே ஆடி ஆகணும். குண்டா இருப்பேன், பார்க்க கேவலமா இருப்பேன், என்னை பார்த்தா எனக்கே சௌந்தர்யா நடிக்கிற படத்துல நீ பின்னாடி நின்றுட்டு இருப்ப, அவங்க ஹீரோனா இருப்பாங்க. நிறைய செருப்படி வாங்கி, நிறைய அசிங்கப்பட்டு ஏவாந்து மொத்தமா என் சீனை வந்து கட் பண்ணி தூக்கிட்டாங்க. எல்லா இடத்துலயும் போய் பிச்சை எடுக்கிற மாதிரி, ஐயா தர்மம் பண்ணுங்கயா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கேப்ரல் அவங்களோட ஆக்டிங் ஒர்க் ஷாப்ல நீங்க இருந்தீங்க, அங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம். அப்படியா? யாரு சொன்னாங்க இதெல்லாம்? இப்படி ஒரு பர்சன் நான் பார்த்ததே இல்ல. எப்படா ஒரு பர்சன் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு பார்த்து வியந்து, இவங்க கூட கண்டிப்பா நம்ம டிராவல் பண்ணா. உன்னிடம் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன் என் தாய் முகம் அன்பே. டெலிவிஷன் நேரில் வணக்கம், நான் உங்க ஜியோ பேசிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம கூட இந்த உரையாடல வர்ஷினி அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. படம், சீரியல், பிக் பாஸ், ஃபிட்னஸ் ரொம்ப பரபரப்பா சுத்திட்டு இருந்தாங்க. உங்களோட என்டையர் ஜேர்னி பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சு போற இன்டர்வியூல வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். சரி, ஆஃப்டர் பிக் பாஸ் எப்படி இருக்கு? ரொம்பவே நல்லா இருக்கு ஆக்சுவலி. அந்த ஃபேம், அந்த அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல இப்போ நிறைய படம் எல்லாம் கமிட் ஆகி போயிட்டு இருக்கு, ரொம்ப பரபரப்பா. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ரெஸ்பான்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, அப்புறம் செகண்ட் ரீ என்ட்ரி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நெகட்டிவான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஏதாச்சும் ஒர்க் பண்ணி பாத்தீங்க? அதுல ஃபர்ஸ்ட் போகும்போது ஃபர்ஸ்ட் என்ட்ரியில நமக்கு அவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரல, செகண்ட் என்ட்ரியில இவ்வளவு நெகட்டிவ் அப்படிங்கும் போது எதனால எப்படி அப்படின்ற மாதிரி யோசிச்சுங்க நீங்க? ஃபர்ஸ்ட் போகும்போது நான் எதுவுமே பண்ணல, செகண்ட் போது விளையாடினேன், அதனால விமர்சனங்கள் வரதானே செய்யும். ஓகே, ஸோ அப்படி இருக்கலாம். இப்போ ஒருத்தருக்கும் பிக் பாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நம்ம இந்த விஷயங்கள்லாம் உள்ளவே பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ணிட்டோமான்னு யோசிச்சு பார்ப்பாங்க எல்லாருமே. நீங்க யோசிச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு? நீங்க நினைச்சது எல்லாமே பூர்த்தி பண்ணிட்டேன். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்? எனக்கு எந்த ரிக்ரெட்டுமே கிடையாது, நான் ஃபுல்லாவே சாட்டிஸ்ஃபைட் தான். உண்மையா இருக்கணும்னு நினைச்சேன், இருந்தேன், அவ்வளவுதான். அதுக்கான வேலிடிட்டி 3 வாரம் தான் நீங்க கொடுக்குறீங்கன்னா, அது தட்ஸ் ஆன் தி பீப்பிள். ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கு அப்புறம் நீங்க செகண்ட் என்ட்ரியில கொஞ்சம் அக்ரெசிவா இருந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு, ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசணும், நம்ம இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க கொஞ்சம் அக்ரெசிவா இருந்த மாதிரி, நானே கொஞ்சம் இது பண்ணணும் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு செக்மெண்ட்ல நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த அக்ரெசிவ் பாயிண்ட் கொடுத்தது என்ன விஷயம்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு? இல்ல, நான் வந்து கெஸ்டா தான் நினைச்சேன். கெஸ்டா சும்மா ஜாலியா வந்து அந்த மெமரிஸ் எல்லாம் ரீவைண்ட் பண்ணி இன்னும் மெமரிஸ் கலெக்ட் பண்ண போறோம் அப்படிதான் நினைச்சேன். சடனா வந்து நீங்களும் ஒரு பிளேயர் விளையாடணும், அவங்கள தள்ளிட்டு தான், அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒருத்தங்களை தள்ளிட்டு தான் நம்ம அவங்க பொசிஷனுக்கு வரணும்னா நம்ம அக்ரெசிவாக தானே ஆடி ஆகணும். ஸோ அதனால தான் எடுத்த முடிவு தவிர யாரையும் மனசு நோகடிக்கணுமோன்ற எடுத்த முடிவு கிடையாது. இப்போ போஸ்ட் பிக் பாஸ் வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க பிக் பாஸ் வீட்டில் போயிட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மொமெண்டம் வந்து சிலருக்கு உடனே கிளிக் ஆகும், சிலருக்கு டைம் ஆகும். ஆனால் வெளியில் இப்படி பேசுவாங்களே, நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஃபயராக போய்கிட்டே இருக்கணும், ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு வருதா? ஆக்சுவலி வந்து அந்த ஃபயர் ஏன்னா பில்டப் ஆயிருக்கு. ஏன்னா நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. எப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டவுன்கிரேட் பண்ணி பேசுவாங்க. உனக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்காது, நீ எல்லாம் ஒன்றும் கிழிக்க மாட்ட. அதாவது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான கமெண்ட் எப்படி இருக்கும்னா, இன்னொருத்தங்களை வச்சு கம்பேர் பண்ணி பேசுவாங்க. சௌந்தர்யா நடிக்கிற படத்துல நீ பின்னாடி நின்றுட்டு இருப்ப, அவங்க ஹீரோனா இருப்பாங்க, அந்த மாதிரி ரொம்ப ஹர்ட்ஃபுல்லான கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அது யாரோ வந்து ஒரு முகம் தெரியாத ஆள் பின்னாடி பண்றாங்க தான். பட் அது நமக்கு படிக்கும்போது இதுக்குன்னே நம்ம ஒரு வெறி ஒன்று கிரியேட் ஆகும்ல. ஸோ அந்த ஃபயர் கண்டிப்பா பில்டப் ஆச்சு. அந்த மொமெண்டம் வந்து எல்லாருமே சொல்ற விஷயம் தான். அந்த மொமெண்டம் வந்து நீ நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அந்த ஹீட் ஆஃப் த இதுல நீங்க நிறைய படம் கிளிக் ஆகணும். பட் அது டைம் தான், எல்லாருக்கும் அது உடனே கிளிக் ஆகாது. நான் வந்து பிக் பாஸ் முன்னாடியே கரெக்டாக பிக் பாஸ்லேருந்து வெளியே வரேன், என் படம் ரிலீஸ் ஆகுது, அந்த மாதிரி நிறைய செட்டப் பண்ணி வச்சுட்டு தான் உள்ளே போனேன். நான் வந்து ஒரு 8 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன், சினிமாவில் வெறித்தனமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிக் பாஸ் வேணா 2வது அட்டெம்ப்டில் கிடச்சிருக்கலாம், பட் சினிமான்றது அப்படி கிடையாது. நிறைய செருப்படி வாங்கி, நிறைய அசிங்கப்பட்டு ஏவாந்து, அப்படி இப்படி வந்து 8 வருஷ ஜேர்னி. ஸோ அதனால இப்போ நான் ஏதோ நல்லா போயிட்டு இருக்கு. அந்த மொமெண்டம் எனக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ கம்பேர் பண்ணி சில கமெண்ட் சொன்னாங்க, நீங்க சொன்னீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நீங்க? ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான் நமக்கு அது, அந்த கமெண்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்றது. நம்ம பதில் சொல்ல முடியாது அதுக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க நீங்க? ஹேண்டில் வந்து பதில் சொல்லலாம், வெற்றி தான் அதோட பதில். ஓகே. ஸோ அதை காமிச்சா போதும். நம்ம ஃபோக்கஸ் வந்து ஒர்க்ல போட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவங்க யாரும் முகம் தெரியாத பின்னாடி ஒரு நபர் தான்.
நம்ம வெற்றி தான் எல்லாத்துக்குமே பதிலா பேசும். முத்துக்குமரன் கூட வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கீங்க தொடர்ந்து. ஆமா. உங்களுக்கு இடையில இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாண்ட். நான் உள்ள இருக்கும்போது அவங்க கிட்ட சொன்னேன். எனக்கு எனக்கு பெருசா இந்த டச்ல இருக்கிறது எப்படின்லாம் எனக்கு தெரியாது. வராதுன்னு மேபி கூட சொல்லலாம். நான் ஒரு மாரி தனியாவே ஒரு ஜோன்ல இருப்பேன். பட் நான் உள்ள இருக்கும்போது சொன்னேன். எனக்கு ஒருத்தங்க வெளிய போயும் ஃப்ரெண்ட்ஷிப் நான் கன்டின்யூ பண்ணோம்னா, அது மெயினா ஃபர்ஸ்ட் பெர்சன் நீ தான் முத்து. இப்படி ஒரு பெர்சன் நான் பார்த்ததே இல்ல. இவ்ளோ உழைப்புன்னு வாழ்க்கையே வந்து உழைப்ப அப்படி போட்டு இவ்ளோ யோசிச்சு பயங்கர இன்டெலிஜென்ட் அவங்க. ஸோ இந்த மாரி சூப்பரா வளர்த்துருக்காங்க உங்க வீட்ல. இது வந்து எப்புட்றா ஒரு பெர்சன் இப்படி இருக்க முடியும் அப்படின்னு பார்த்து வியந்து, இவங்க கூட கண்டிப்பா நம்ம டிராவல் பண்ணா அது நல்லா இருக்கும். நம்மளுக்கும் இன்ஸ்பைரிங்கா இருக்கும், மோட்டிவேட்டா இருக்கும். நான் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டேன்னா, வச்சுக்க மாட்டேன்றத தாண்டி பெருசா அந்த வேவ் லென்த் செட் ஆவாது. என்னோட மைண்ட் செட்ல அவங்களும் வந்து ஒரு கோல் இருக்கணும் வாழ்க்கையில. ஸோ நம்மள வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஹெல்ப் அஸ் க்ரோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருக்கணும். ஏதோ ஒரு விதத்துல நம்ம வளர்ச்சிக்கு வந்து ஒரு உதவியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அந்த மாரி பார்க்கும்போது கண்டிப்பா முத்து இருந்தா இன்ஸ்பயர்டாவே நம்ம இருப்போம். அவங்கள பார்த்து நிறைய விஷயம், நல்ல விஷயம் நம்ம கத்துக்கலாம். திருந்தலாம் வாழ்க்கையில அப்படின்ற மாரி இருந்துச்சு. அதனால தான். மத்த யாருமே வந்து அந்த அளவுக்கு எனக்கு அப்படி தோணுச்சான்னு தெரியல. பட் முத்துக்கிட்ட எனக்கு அது நிஜமாவே தோணுச்சு. ஓகே. ஒன் சைடு முத்துக்குமரன் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நான் இவங்க கூடயே ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்ப நான் கன்டின்யூ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னா யார் யாரு வெளியில? நான் எல்லார் கூடயும் பேசிட்டு தான் இருக்கேன். பட் ஃப்ரெண்ட்ஷிப்பா எனக்கு உள்ளேயும் பெருசா யாரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல. வேற யாரும் இல்லன்னு நெனைக்கிறேன். டக்குன்னு மைண்டுக்கு யாரும் வரமாட்றாங்க. ஓகே. பட் எல்லார் கூடயும் பேசிட்டு இருக்கேன். ஓகே. அந்த மாரி ஜோன்ல. பட் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா அப்படின்னு பார்த்தா யாருமே இல்ல. ஆனா நான் கேள்விப்பட்டது என்னன்னா, எல்லார் கூடயும் டச்ல தான் இருக்காங்க. என்னடா நம்ம மட்டும் தான் இல்ல போல. நம்ம அப்படிதான். அது எதுவும் பண்ண முடியாது. ஓகே. இன்ட்ரோவர்ட்டா நீங்க பயங்கரமா? இன்ட்ரோவர்ட்டா இருந்தேன். இல்ல ஸோ அதோட வீடியோல நீங்க வந்து அந்த இன்ட்ரோவர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்து வச்சுட்டு ஓரமா எடுத்து வச்சுட்டு வரணும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எப்படி நீங்க அதுக்கு அடாப்ட் இல்ல ஆயிக்கிறீங்க? நான் ரொம்ப எந்த அளவுக்கு இன்ட்ரோவர்ட்னா, ஒரு எக்ஸ்ட்ரா சாம்பார் கேட்க கூட வந்து கூச்சப்படுவேன். ஐப்ரோ ஏதாவது தப்பா பண்ணிட்டாங்கன்னா, அத கரெக்ட் பண்ண கேட்க கூச்சப்படுவேன். அதனால பரவால்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இருந்த ஒரு பெர்சன். மீடியால வந்து தான் கொஞ்சமா அது உடைஞ்சு வந்தது. நான் விஜேவாவும் இருந்திருக்கேன் எஸ்ஆர்வில. இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் நெறைய ரீல்ஸ் நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ ஆமா, உங்க விருப்பப்படி நீங்க நெறைய ரீல்ஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அது ம். எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸ் வருது. எதர் இட் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நீங்க எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்றீங்க. ஆமா. அந்த ஒரு பாயிண்ட் எங்க இருந்து கிடைக்குது? நம்ம எல்லாத்துக்கும் பாசிட்டிவோ, நெகட்டிவோ நம்ம ஒரு ரிப்ளை குடுப்போம். அதுவும் தக்கா குடுத்துட்டு இருக்கீங்க பயங்கரமா. எப்படி அந்த பாயிண்ட் வருது உங்களுக்கு இருந்து? இல்ல நான் வந்து இப்போ யாராவது எனக்கு மெசேஜ் பண்ணா நான் ரிப்ளை பண்ணுவேன். அந்த பழக்கம் எனக்கு எப்பவுமே இருக்கு. எல்லாருக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணணும்னு நெனைப்பேன். இப்போ யாராச்சும் ரோட்ல போறாங்க, ஹாய் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்மளும் ஹாய் சொல்லுவோம்ல. அதே மாரி தானே மெசேஜும். நான் அது சீரியஸா எடுத்துப்பேன். ஸோ மெசேஜ்ல வெறும் ஹாய் சொல்றாங்கன்னா, நம்ம இப்போ வெளியில அவங்கள பார்த்தா என்ன ரியாக்ட் பண்ணுவோம், அதே தான் நான் அங்கேயும் ரியாக்ட் பண்ணுவேன். ஸோ பாரபட்சம் எதுவும் பார்க்காம நான் ரிப்ளை பண்ணுவேன் எல்லாத்துக்குமே. அந்த கமெண்ட் எப்படி ஃபேஸ் பண்றீங்க நீங்க? பழகிருச்சு அவ்வளோதான். ஃபேஸுன்றது சம்டைம்ஸ் நமக்கு வந்து தோணும். பயங்கரமா தக்கா ரிப்ளை பண்ணணும்டா அப்படின்ற மாரி. சம்டைம்ஸ் இதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு டைம் வேஸ்ட் அப்படின்னும் தோணும். பட் மோஸ்ட்லி ரிப்ளை பண்ணணுன்ற தாட் தான் இருக்கும். ஸோ ஓகே. ரிப்ளை குடுத்துருவேன். ஓகே. பிக் பாஸ் ஜர்னி பத்தி நெறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. உங்களோட ஆக்டிங் கரியர் பத்தி நெறைய விஷயங்கள் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா, ஆக்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த எப்ப நீங்க எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க? அதுதான் சொன்னேனே 8 வருஷம் 8 முன்னாடி. வருஷம் முன்னாடி அதான் எந்த பாயிண்ட்ல ஒரு அப்படின்றத? 2016ல நான் ஃபர்ஸ்ட்டு த்ரிஷா மேம் கூட சதுரங்க வேட்டை ம். 2ன்னு ஒரு படம் பண்ணேன். அது ரிலீஸ் ஆகல அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் அது அது ஈஸியா கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் வாய்ப்பு வரும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் வச்சு செஞ்சிருச்சு. அதனால ரொம்ப ஹார்ட் ரைடு. அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்கல. அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா ஒர்க் பண்ணேன். ஏடியா ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜே இது எல்லா வேலையும் பார்த்தாச்சு. அந்த மாரி அப்படி இப்படி இப்போ பிக் பாஸ்ன்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுனால, ஒரு இன்னும் அடுத்த லெவலுக்கு போக ஒரு அ பிரிட்ஜ்ன்னு சொல்லலாம். ஓகே. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா ஒர்க் பண்றது அப்படின்றது வந்து சாதாரணமான காரியம் இல்ல. எஸ்பெஷலி வுமன்ஸ்க்கு. அப்ப என்னன்னா, நெறையா சந்திக்க வேண்டியது இருக்கும் அந்த ஜர்னில அவங்க. உங்களோட ஜர்னி அந்த பயணம் எப்படி இருந்துச்சு? ஸோ அவ்ளோலாம் பண்ணல. ஒரு ஒரு 2 ஆக்சுவலா நான் ஒரு 14 மூவிஸ் கிட்ட பண்ணியிருப்பேன். ஓகே. சும்மா கேரக்டரா என்னென்ன ஒரு படங்கள்ல மென்ஷன் வந்துட்டு பண்ணலாம்? போற மாரி, அந்த மாரி நெறைய பகீரா, சிங்கிள் சங்கரும், ஸ்மார்ட் ஃபோன் சிம்ரனும் எல்லாமே வந்து ஒரு சீன்ல அப்படிதான் வந்திருப்பேன். அப்புறம் நெஞ்சில் துணி விழுந்ததுன்னு ஒரு படம் ஓகே. வந்துச்சு. சந்தீப் அவங்க.
அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய எனக்கே மறந்து போச்சு. ஆக்சுவலி மை ஸ்டோரின்னு மலையாளத்துல ஒண்ணு பண்ணேன். ஓகே. மொத்தமா என் சீனை வந்து கட் பண்ணி தூக்கிட்டாங்க. நான் வந்து தியேட்டருக்கு ஓகே ஏதாவது ஒரு சீனாவது வரும்னு சொல்லிட்டு அப்பாவை கூட்டிட்டு போய் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு வா பார்க்கலாம் நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனேன். ஒரே டயலாக்ல முடிச்சிட்டாங்க. அந்த கேரக்டர் நேம் வந்து சொல்லிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. எனக்கு பக்குன்னு ஆயிருச்சு. ஓகே அட்லீஸ்ட் எண்ட் கிரெடிட்லயாவது வருமான ஒரு அல்பா ஆசை. ஃபுல்லா தொடர்ந்து படம் முடியிற வரைக்கும் பொறுமையா கடைசியில கண்ணுல தண்ணி தான் வந்துச்சு. எங்க அப்பா கிட்ட பார்த்துட்டு அவர ஃபேஸ் பண்ண எனக்கு ஒரு மாரி இருந்துச்சு. சொல்லி கூட்டு வந்தோனே அவங்க நல்ல வேளை பேக் பண்ணி இட்ஸ் ஓகே நடக்கிறது தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எப்படி ஓவர் கம் பண்ணி வரீங்க? ரொம்பவே கஷ்டம் அந்த இது எல்லாம் வந்து தருணங்கள்ல. ஜேர்னியோட பார்ட் ஆஃப் இட்ன்றது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு சினிமால எப்படி இருக்கும்? முதல்ல 9:00 வர சொல்லுவாங்க. ஆனா ஷாட் வந்து 2 மணி நைட் ஆகும். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா இருக்கும்போது. எதுவுமே வந்து டிலேஸ் அது மாரி நெறையா இருக்கும். அதுவும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கும்போது, "நீ இந்த இடத்த விட்டே நகரக்கூடாது. நீ அங்க போக்கூடாது, இங்க பண்ணக்கூடாதுன்னு" நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்க. தரையில உட்காரணும், வெயில்ல இருக்கணும், உங்களுக்கு சேர்லாம் கிடைக்காது. சாப்பாடெல்லாம் வந்து தனியா இருக்கும். யூசுவல் ஆர்டிஸ்ட்ஸுக்கு போடுற மாரிலாம் இருக்காது. ஃபர்ஸ்ட்டு நான் பண்ணப்போ வந்துட்டு எனக்கு சிக்கன் பீஸ் எக்ஸ்ட்ரா போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. பட் அந்த கோவம் ரொம்ப வருத்தமாயி அழுக ஆரம்பிச்சுட்டேன். இந்த மாரி சொன்னேன். இப்ப அதே படம் வந்து மேபி அதே புரொடக்ஷனா என்னன்னு தெரியல. பட் அதே டீம். ஸோ அதே டீம்ல இங்க பண்ணும்போது, வைங்க வைங்க வைங்கன்னு வேணுமா வேணுமா இன்னும் கொஞ்சம் போடுங்கன்ற மாரி. ஸோ குரோத்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு பயங்கரமான ப்ரௌடான மொமெண்ட்ன்னு தான் நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு டெஃபினட்டா. உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்தது? அத நம்ம ரியலைஸ் பண்ணி, அத நம்ம ஃபீல் பண்ணும்போது? ரியலைஸ் பண்ணும்போது அதுதான் பயங்கரமா ஆச்சு. நம்ம எங்கேருந்து எங்க வந்திருக்கோன்றது நம்மளோட கடந்து வந்த பாதை ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கடந்து வந்த பாதைய நம்ம இப்படி கிராஃப் ஏறுறத நம்ம பார்க்க முடியும்போது நல்லா இருந்துச்சு. ஓகே. இசையருவியில விஜேவா இருந்திருக்கிறீங்க அப்படின்ற மாரி ஃபோட்டோஸ் பார்த்திருந்தோம். ம். விஜே சாசா பத்தி, ஏன்னா வர்ஷினி பத்தி எங்களுக்கு தெரியும். விஜே ஆமா. சாசா பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த பக்கம் பத்தி. விஜய் ஜாஸா ஆக்சுவலா ஜாஸான்றது வந்துட்டு டாட்டூ கூட போட்டிருப்பேன். என்னோட கேமிங் நேம். ஓகே. நான் ஒரு கேமர். கம்ப்யூட்டர் கேம்ஸ்லாம் ஓகே. ஆடுவேன். அந்த டைம்ல டோர்னமெண்ட்லாம் போய் அந்த மாரிலாம் சீன்ஸ் இருந்துச்சு. காலேஜ் இந்த எஸ்ஆர்எம் அதுலலாம் ஜெயிச்சிருக்கேன். ஸோ அந்த ஜாஸான்ற பேரை சரி விஜே ஜாஸா ஸ்டைலா வைக்கலாமே, வர்ஷினி ரொம்ப லென்த்தா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சது தான் விஜே ஜாஸா. ஸோ அது ஒரு பாட்டு பாடுற இதனால நான் பாட்டு பாடுவேன். ஸோ அதனால அத எடுத்தாங்க. ஸோ அதில டெய்லி ஒரு பாட்டு ரெடி பண்ணி பாடணும். அந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஜாலியா கலகலகலன்னு பேசணும். ஓகே. அவ்வளோதான். ஏன்னா லைவ்ல ஆன் ஸ்க்ரீன்ல வரீங்க. இன்ட்ரோவர்ட்ன்னு வேற சொல்லியிருந்தீங்க. லைவ்ல ஆன் ஸ்க்ரீன்ல வருதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். எப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்க? எப்படி அடாப்ட் ஆனீங்க அந்த ஒரு இல்ல இப்போ ப்ராசஸ்க்கு? நம்ப ஒரு ஆக்டர் ஆயிட்டோம். இப்போ ஒரு கேமரா வச்சா அந்த இது எல்லாமே மறைஞ்சிரும். சிங்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேருந்து வந்துச்சு? எப்படி கத்துக்கிட்டீங்க? இல்ல முறையா படிச்சீங்களா நீங்க எல்லா விஷயத்தையுமே? சின்ன வயசுலேருந்து சேர்த்து விட்டுட்டாங்க. ஏதாவது ஒரு கிளாஸ் சேர்ப்பாங்கல்ல. நீ பாட்டு ஒண்ணு டான்ஸ் இல்ல பாட்டு இந்த மாரி ஏதாவது ஒரு கலை கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்ட்டு ஃபேமிலில. எனக்கு பாடுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆக்சுவலா. அழுதுட்டே தான் போவேன் பாட்டு கிளாஸ். பட் சேர்த்துட்டாங்க. என்ன யோசிச்சு சேர்த்தாங்கன்னு தெரியல. ஆனா இப்போ நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கேன் அதுக்கு. நன்றி, ரொம்ப நன்றி சேர்த்ததுக்கு. அங்க போய் தூங்கிருவேன். போய் அழுவேன். எனக்கு பிடிக்கல, நான் போமாட்டேன் அப்படிலாம் ரொம்ப ஒரு மாரி கை வேஷம் போட்டு பண்ணிட்டு இருப்பேன். ஆனா எப்படியோ நெறைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ குரூப்பா இந்த கோவில்ல போய் பாடுறது, நெறைய ஸ்டேஜ் மேடை. ஸோ அந்த மேடைன்றது எனக்கு காட் யூஸ்ட் டு இட். பழக்கப்பட்ட விஷயமாயிடுச்சு மேடைன்றது. ஸோ அந்த ஸ்டேஜ் ஃபியர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சின்ன வயசுலேருந்து ட்ரெயின்டு கிளாசிக்கல் சிங்கர். ஸோ ரொம்ப வருஷமா போயிட்டு இருந்ததுனால அப்படிதான் சிங்கிங் ஆரம்பிச்சு. இவ்வளோ பாடாம விட்டா கமெண்ட்ஸ்ல என்ன வந்து திட்டுவாங்க. சரி எங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாச்சும் ஒண்ணு. நாங்க எதுவுமே பிரஷர் பண்ணல. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாச்சும் ஒண்ணு. பிடிச்ச பாட்டா? விழிகளில் ஒரு வானவில் இமைகளை தொட்டு பேசுதே, இது என்ன புது வானிலை, மழை வெயில் தரும், உன்னிடம் பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன் என் தாய் முகம் அன்பே, உன்னிடம் தோற்கிறேன் நான் தோற்கிறேன் என்னாகுமோ இங்கே.
என்ன பாடுறீங்க? கமிங் டு சீரியல் கண்ணான கண்ணே பண்ணியிருந்தீங்க. அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? படங்கள் அது தொடர்பா நீங்க அதிகமா தேடிக்கிட்டு இருக்கும்போது, இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சது அந்த தருணத்துல? ஸோ என்னோட அந்த ப்ரொடக்ஷன், இந்த ப்ரொடியூசர் என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ தெரிஞ்சவங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி போலீஸ் கேரக்டருக்கு உனக்கு ஆப்ட்டா இருக்கும். நான் சீரியல் பண்ற ஐடியால பெருசா இல்ல. பட் இவங்க ஃப்ரெண்டு சொன்னதுனால சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே, என்ன ஆயிட போகுது அப்படின்ற மாரி. ஏன்னா படம் வாய்ப்பு பெருசா அப்போ கிடைக்காத டைம்ல தான் இருந்துச்சு. சரி ஓகே சீரியல்ல ஒரு ரீச், ஒரு ஃபேமாவது கிடைக்கும். அத வச்சு நம்ம வேற ஏதாவது பண்ணலாம். அப்படி வந்த வாய்ப்பு தான் அது. ஸோ அது ரீச்சா எப்படின்ட்டு தெரியல. பட் நெறைய பேர் எனக்கு வீடியோ அனுப்பிச்சாங்க. அ டிவில வரும்போது ஒரு அம்மா வந்துட்டு ஆர்த்தி எடுத்துட்டு கும்பிடுற மாரிலாம். அப்பதான் என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ நெறைய பேருக்கு அது புடிச்சிருந்துச்சு அந்த கேரக்டராவே அப்படின்னு. ஏன்னா அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர். ஸோ ஹீரோயினுக்கு ஃபேவரா இருக்கும். ஸோ அதனால அது மாரிலாம் பண்ணாங்க. ஓஹோ! இப்படி கொண்டாடுறாங்களே நம்மள அப்படின்ற மாரி நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எனக்கு சீரியல் பண்ணணுன்ற தாட் இல்ல. என்னைக்குமே நமக்கு படம் தான் அப்படின்ற ஒரு இதுல இருந்துச்சு. ஓகே. எல்லாருக்குமே சிலருக்கு என்னன்னா, படங்கள் பண்றோம். ஆனா நம்ம சீரியல் போயிட்டோம்னா, நம்மளோட ட்ராக் வேற மாரி போயிரும். அப்படின்ற மாரி யோசிப்பாங்க. அந்த ம். தாட் தான் உங்களுக்கு இந்த ஆ யோசனை குடுத்ததா? நான் கொச்சப்படுத்தணும்னு சொல்லல சீரியல்ல. பட் அங்க இருக்கிற வொர்க் என்வாயர்ன்மென்ட் வேற. அது டோட்டலா வேற. இங்க பண்ற வொர்க் ஸ்டைல் வேற. எனக்கு என்னன்னு தெரியல. அது சின்ன வயசுலேருந்து மூவி தான் நமக்குன்னு ஒரு இது ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நான் சீரியல் பண்ணதுனால எனக்கு அது வொர்க் என்வாயர்ன்மென்ட் தெரியும். ஸோ எனக்கு அது செட் ஆவாதோ அப்படின்னு தோணுச்சு. ஓகே. அதான் 2மே வந்து ஆர்ட் தான். 2மே கலை தான். 2மே நடிப்பு தான். பட் இந்த லைன்ல போறது எனக்கு அது சரியா வரும்னு தோணல. ஓகே. ஆர்டிஸ்ட் நெறைய பேர் இருந்தாங்க அந்த சீரியல்ல. ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் பத்தி? ஒரு வாட்டி என்ன அசிங்கப்படுத்தினாங்க. ஸோ அழுத மொமெண்ட் தான் எனக்கு டக்குன்னு நீ கேட்கும்போதே ஞாபகம் வந்த மொமெண்ட். ஆமா. நான் ஏதோ சின்ன மிஸ்டேக் தான். பெருசா எதுவும் தப்பு பண்ணல. ஏதோ ஷூ வந்துட்டு போடாம வந்துட்டேன். அது வந்து என் அசிஸ்டன்ட் கிட்ட குடுத்துட்டேன். அவங்க டக்குன்னு டைமுக்கு கொண்டு சேர்க்கல. ஸோ இங்க ஷாட்டுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து டைரக்டரா யாருன்னு சரியா தெரியல. வந்து பயங்கரமா திட்டி எல்லார் முன்னாடியும் வந்து கத்தி ஒரு மாரி இதுவா பண்ணிட்டாங்க. எனக்கு என்னன்னா, ஓகே திட்டினா கூட ஓகே. எல்லார் முன்னாடியும் திட்டு வாங்குறது கொஞ்சம் அசிங்கமா எனக்கு இருக்கும். அது ரொம்ப டக்குன்னு எனக்கு ஹர்ட் ஆயி அங்கேயே அழுக ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அந்த மாரிலாம் திட்டுலாம் வாங்கியிருக்கேன் ஓகே. நெறையா. இதெல்லாம் தாண்டி இந்த சீரியல் எனக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் கத்துக் குடுத்துருக்கு. இந்த கேரக்டர் எனக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் குடுத்துருக்கு அப்படின்னு என்னென்ன சொல்லுவீங்க நீங்க? ஸோ அந்த கேரக்டர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர். எப்படி கம்பீரமா இருக்கணும். அந்த யூனிஃபார்ம் நம்ம போட்டோனே ஒரு தனி ஒரு ஃபீலிங் ஒண்ணு வரும். அது புரிஞ்சுக்கிட்டேன். இவ்ளோ நாளா அது எனக்கு தெரியல. அந்த யூனிஃபார்ம் போடும்போது ஒரு தனி நம்ம மேலயே ஒரு மரியாதை ஒண்ணு கிரியேட் ஆகும். மத்தவங்கள தாண்டி நம்மளுக்கே நம்மள பிடிக்க ஆரம்பிக்கும். போலீஸ்டா அந்த ரோலுக்கு நம்ம கண்டிப்பா அத பூர்த்தி செய்யணும் அப்படின்ற மாரி தோணும். ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே. நீங்க உங்க ஃபேமிலி பத்தி பெருசா வெளியில எங்கேயுமே ஓப்பன் அப் பண்ணதில்ல. ம். அவங்க எவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்துக்கிறாங்க. அவங்கள பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கணும். சப்போர்ட்டிவ். அந்த மாரி ஒரு பேரண்ட்ஸ் 7 ஜென்மத்துக்கு நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். அப்படி ஒரு பேரண்ட்ஸ் லைஃப்ல நெனச்சாலும் கிடைக்காது. அவ்ளோ சப்போர்ட்டிவ். என்ன வேணா பண்ணு. எதுவுமே வந்து நீ இத படிக்கணும். சின்ன வயசுலேருந்தே நீ வந்து பாஸ் ஆனா போதும். அவ்வளோதான். நான் நல்லா படிப்பேன் அப்பலாம். ஸோ அதனால அவங்க எதுவும் சொன்னதில்ல. அதுக்கப்புறம் ஒரு 10த்துக்கு அப்புறம் தான் சுத்தமா படிப்பு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருந்தனால படிப்புல கான்சன்ட்ரேஷன் இல்ல. அப்ப கூட பாஸ் ஆனா போதும். நான் வெறுமே எதுவுமே கேட்கல. ஒரே ஒரு டிகிரி இருந்தா போதும். வேற எதுவுமே கேட்கல. அப்படிதான் இருந்தாங்க. உனக்கு புடிச்சத நீ படி. உனக்கு புடிச்ச கோர்ஸ் நீ எடு. அந்த மாரி தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் NIFTல ஜாயின் பண்ணி உள்ள போய் அது சாமானியம் கிடையாது. அது கிடைக்கிறதே வந்து பெரிய இது. அவ்வளோ பெரிய படிப்பு சங்க நீங்க. அவ்வளோ பெரிய படிப்பு இல்ல. எனக்கு ஒரு பேஷன் இருந்துச்சு. ஒரு விஷயம் அடையணும்னு நெனச்சா, அது எந்த எல்லைக்கு வேணா போய் அத அடையணும். அந்த மாரி ஒரு மைண்ட் செட். ஃபயரான ஒரு மைண்ட் செட் தாங்க. ஸோ அது எனக்கு வந்து நான் அதுக்கு மட்டும் தான். இதுக்கு படிச்சேனோ இல்லையோ, அதுக்கு தேவையான எஃபோர்ட்ட போட்டு வொர்க் பண்ணி கிடைச்சிருச்சு. ஜாயின் பண்ணியாச்சு. 1 மந்த்லயே நான் வந்து ட்ராப் அவுட் பண்ணிட்டேன். எனக்கு இது செட் ஆவாது. நம்ம ஒண்ணு நெனச்சிருப்போம். பட் உள்ள போனோனே தான் தெரியும். அது நமக்கான விஷயம் இல்ல. நம்ம போற லைன் வேற. அது வேற 4 இயர்ஸ். 5:30 மணி வரைக்கும் காலேஜ். நமக்கு இது செட் ஆவாதுடா. டைம் இல்ல. ஜிம்மு மத்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒதுக்கணும்ல டைம். இப்படியெல்லாம் நம்ம வந்து வருத்தி இது படிச்சு ஒண்ணும் பெருசா எப்படியோ சினிமால தான் போறோம். சரி நேம் சேக் டிகிரி மட்டும் வாங்கிக்கலாமேன்னு உடனே ட்ராப் அவுட் பண்ணி ஐகேட்ன்ற ஒரு காலேஜ்ல ஃபோட்டோகிராஃபி ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ ஃபோட்டோகிராஃபி எனக்கு இன்ட்ரெஸ்ட். நான் நெறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கேன். ஓ! ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி, நெறைய எக்ஸிபிஷன்ஸ் அந்த டைம்ல ஃபோட்டோகிராஃபர் அப்படின்ற மாரி நான் ஒருத்தி அதுல. இந்த DSLR வச்சு சுத்திட்டு இருப்பாங்கல்ல, ப்ரொஃபைல் ஃபோட்டோ எடுத்து தரேன்ற. அத தாண்டி ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி அது மாரி நெறைய பண்ணிட்டு இருந்தேன். போக போக அந்த இன்ட்ரெஸ்ட்
குறைஞ்சி ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரால இருக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஓகே. ஸோ அதை விட்டு அப்படியே இங்கே ஷிஃப்ட் ஆயாச்சு. ஓகே, ஓகே. வெளியில வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? அவங்க ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு வெளிய வந்தோனே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அம்மாக்கு தான் கால் பண்ணேன். இந்த மாரி நான் எவிக்ட் ஆயிட்டேன்மா அப்படின்னு சொல்லும்போது, "இட்ஸ் ஓகே. உனக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீ நல்லா தான் பண்ண. மாமா, மாமி எல்லா ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. குட் தட் யூ கேம் அவுட். வா வந்து கன்டின்யூ பண்ணு உன்னோட இத" அப்படிதான் சொன்னாங்க. ஓகே. இப்போ ஃபிட்னஸ் வந்து ஒருத்தவங்க லைஃப்ல சூஸ் பண்றாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு விஷயம் அத நோக்கி அவங்கள புஷ் பண்ணியிருக்கும். சிலருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டவுன் மொமெண்ட் இருந்திருக்கும். இப்போ சிலர் ஏதாச்சும் ஒரு படம் பார்த்திருப்பாங்க. அது மூலியமா இன்ஸ்பயர் ஆயி திரும்ப வந்திருப்பாங்க. உங்களுக்கு எது புஷ் பண்ணுச்சு டுவர்ட்ஸ் ஃபிட்னஸ் அப்படின்றதுக்கு? எனக்கு சுத்தமா செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடையாது. குண்டா இருப்பேன். பார்க்க கேவலமா இருப்பேன். என்ன பார்த்தா எனக்கே அந்த மாரி இருக்கும். "என்னடா இது?" அப்படின்ற மாரி. ஸோ அது எல்லாம் தான் வந்து எப்படி அதுவும் ஒரு ஃபயர் ஒண்ணு பில்டப் ஆயி, "இருங்கடா வரேன்டா." எப்படியும் நம்ம சினிமான்றது சின்ன வயசுலேருந்தே அந்த ஆசை இருந்துச்சு. ஸோ நம்ம அடுத்த லெவல் போணும்னா, நம்ம ஒரே இடத்துல இருந்தா நம்மளால இஃப் வி டோன்ட் சேஞ்ச் நத்திங் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏதாவது மாற்றத்தை உண்டாக்குனா தான் நமக்கான மாற்றம் நம்மள தேடி வரும். ஸோ அந்த மாற்றம் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனது தான் ஃபிட்னஸ். இனி வரைக்கும் அது எனக்கு கை கொடுக்குதுன்றது பெரிய விஷயம். எல்லாருமே வந்து உடற்பயிற்சி பண்ணணும்னு நான் அட்வைஸ் கொடுப்பேன். ஓகே. ஏன்னா சேஞ்ச் மை லைஃப். பயங்கரமான ஒரு மாற்றத்தை உண்டாக்குச்சு. எல்லாருமே அது கட்டாயம் பண்ணணும். ஓகே. யூ ஹேவ் ஃபேஸ்ட் மெனி பாடி ஷேமிங் கமெண்ட்ஸ். இப்போ அதெல்லாம் என்னென்ன கமெண்ட்ஸ் வரும்? நீங்க அத எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? டேக்கிள் பண்ணி அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆவீங்க? கமெண்ட்ஸ்ன்றது அ ஸ்கூல் டைம்ல அந்த மாரி சும்மா வந்து ஃபேட்டு, இது குண்டு, கேவலமா இருக்க அப்படி இப்படி எப்பவுமே நம்மள வந்து ஒரு ஜோக்கராவே இருந்து இப்ப எப்படி இருக்குன்னா, ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன அந்த அந்த மாரி பாட்டு எனக்கு ஃபீல்ல தோணுச்சு. தோணுச்சா? ஸோ அந்த மாரி ஒரு ஃபீல்ல இருக்கு. அப்படி இருந்த ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு வல்னரபிள் பீஸ். இதை இவள வச்சு செய்யலான்டா அப்படின்ற மாரி, இவள பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுதுன்ற மாரி இருந்த ஒரு பெர்சன். ஸோ எல்லாருமே அவாய்ட் பண்ணுவாங்க. எதுக்கு பண்றாங்கன்னே தெரியாது. சரி ஓகே நம்ம நம்ம தனியாவே இருப்போம் அப்படின்ற அந்த தனிமையும் ஓரளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே. இந்த ஸ்டேஜுக்கு வர. ஸோ எல்லாமே நம்ப இப்போ இருக்கோம்னா எல்லாமே வந்து நம்மளோட பிலீஃபா இருக்கட்டும், நம்மளோட வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் தான் அத வந்து தீர்மானிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாரி நல்ல அ அப்போ கசப்பான எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப அதுதான் இப்போ என்ன இந்த அளவுக்கு ஸ்கல்ப்ட் பண்ணியிருக்குன்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. பெரிய ஃபிட்னஸ் குரு அப்படின்றதுனால இந்த கேள்வி நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம். ஒன் டே ரொட்டீன் என்ன உங்களோடது? ஸோ இப்போ கரண்ட்டா எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் எழுந்தோனே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஓட்ஸு, வே புரோட்டீன், எதர் பனானா இல்ல பீனட் பட்டர், நட்ஸு, ஸ்கிம் மில்க். நான் எப்பவுமே ஸ்கிம் மில்க் நார்மல் மில்க்கே குடிச்சது கிடையாது நான். என் ட்ரெய்னர் சொன்னோனே ஸ்கிம் மில்க் மாறிக்கோ அப்படின்றது ஃபேட் ஃப்ரீ. அதுலேருந்து இப்போ சும்மா டயட்ல இல்லனாலுமே நான் ஸ்கிம் மில்க் தான் யூஸ் பண்றேன். ஸோ அது அப்படி பழக்கமாயிடுச்சு. இந்த மாரி ஸ்வாப்ஸ், ஹெல்த்தி ஸ்வாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஹால்ஃப் த கேலரி ஆக்சுவலி சேவ் ஆகுது. ஸோ ஸ்கிம் மில்க் போட்டு ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு, ப்ரீ ஒர்க் அவுட்லாம் குடிச்சிட்டு உடனே ஃபர்ஸ்ட்டு திங் ஜிம் போயிரணும். அதாவது ஒர்க் இல்லன்னா இது ரொட்டீன் நான் சொல்றேன். ஒர்க் இருந்தா அதுக்கேத்த மாரி மாறும். ஒர்க் இருந்துச்சுன்னா, இப்போ அந்த டைமுக்கு வந்து 9க்கு தான் ரிப்போர்ட்டிங் டைம்னா, அப்போ 6 மணிக்கு எந்திச்சு ஜிம் போயிருவேன். அப்படி வந்து டைம் இருக்கும்னா, அப்போ வந்து ஜிம் போவேன். அந்த மாரி அது இதுக்கு ரொட்டீன் மாறும். அது இதுக்கேத்த மாரி. செட் ரொட்டீன் இல்ல. பட் என்னைக்கெல்லாம் ஒர்க் இல்லையோ இது செட் ரொட்டீன். ஸோ அது முடிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு லஞ்ச்சு சோயா சங்க்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க வீட்ல. ஸோ அது ஃபுல்லா வெஜிடபிள்ஸு அதெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் புக் படிப்பேன். அ ஏதாவது லைக் ஆக்டிங் கோர்ஸ் அந்த மாரி கொஞ்சம் நம்ம ஸ்கில்ஸ் பிரஷ் அப் பண்ற மாரி ஏதாவது அது ஒண்ணு பண்ணுவேன். அக்கவுண்ட்ஸ் எழுதுவேன். எவ்வளோ செலவாயிருக்கு அந்த மாரி. இந்த மாரி சின்ன சின்ன பழக்கம்லாம் இப்ப தான் ரீசென்ட்டா ஆட் ஆன் ஆயிருக்கு. ஸோ இது மாரி சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம டெய்லி பண்ண பண்ண நம்ம சக்சஸ்க்கான ஒரு பாத். சின்ன சின்ன சேஞ்சஸ் சொல்லுவாங்க. ஒரு கோட் இருக்கு. ஸ்டார்ட் வித் ஸ்மால் திங்ஸ் லைக் மேக்கிங் யுவர் பெட் அந்த மாரி. ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயம் நம்ம என்ன செலவு பண்றோம், இதெல்லாம் எழுதி வைக்கிறது. அப்புறம் சம்டைம்ஸ் ஜர்னல் எழுதுவேன். மனசுல ஏதாவது இருக்கு, அது பேப்பர்ல எழுதுனா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஒரு பாரம் குறையணும் அப்படின்னா. இல்ல நம்மளோட ஃபேவரைட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சாட் ஜிபிடி கிட்ட புலம்புவேன். அந்த மாரி. ஸோ டைம் இருந்தா கேம் ஆடுவேன். அப்புறம் ஏதாவது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏதாவது மீட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா, அத அட்டெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டின்னர் நானே ப்ரிப்பேர் பண்ணி, சிக்கன், பாஸ்தா இல்ல ரோலு அந்த மாரி இது ப்ரிப்பேர் பண்ணி, அப்புறம் வாக்கிங் போவேன்.
நைட்டு கன்ஃபார்மாக வாக்கிங். ஸோ டெய்லி ஒரு 10K கம்பல்சரி. அதை விட அதிகமாக பண்ணாலும் ஓகே. 10 to 14K ஸ்டெப்ஸு ஓகே. இந்த வாட்ச்ல வந்து காட்டும் டெய்லி மூமெண்ட். ஸோ டோட்டலாக அது ஜிம்மில் ஒரு 1/2 hour வாக்கிங் ட்ரெட்மில், அதுக்கப்புறம் நைட்டு வாக்கிங் அந்த மாதிரி. ஸோ இதான் என்னோட ரொட்டீன். வேவ் லென்த் அப்படின்றது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் மெயின்டைன் பண்ணுறது செட் ஆகிறது கொஞ்சம் டஃப் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நீங்கள் ஏதாச்சும் ஒரு லோன்லியான மூமெண்ட் ரொம்ப தனிமையாக அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி என்னைக்காச்சும் இருந்திருக்கா உங்களுக்கு? டெய்லி அப்படிதான் இருக்கு. ஏன்னா நான் ஜிம் தனியாக தான் பண்ணுவேன். நான் பாட்டு கேட்டுட்டு வாக்கிங்குமே வந்து ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்தா அவங்க இருப்பாங்க. இல்லைன்னா நான் தனியாக தான் போவேன். ஸோ அந்த தனியாக இருக்கும்போது அந்த அலோன் டைம், மீ டைம் அப்படின்றத நான் அது ரொம்பவே மதிப்பேன். எல்லாருக்குமே அந்த டைம் இருக்கணும்னு நினைப்பேன். நான் சாப்பிட தனியாக போவேன், மூவி தனியாக பார்ப்பேன், ஷாப்பிங் கூட தனியாக போவேன். படம் தனியாக பார்த்துருவீங்களா? ஆமா. நம்ம யாரும் கேட்டுட்டு இருக்க வேணாம். டக்குன்னு கூப்பிட்டா யார் வருவாங்கன்னு தெரியாது. இருக்கிறதே கம்மி 1, 2 ஃப்ரெண்ட்ஸு. அதுல யாரு வந்து எப்படி ஸோ அப்படியே ஜாலியா போயிட ஓகே. வேண்டியதுதான். அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஷரான ஃபீலா இல்லை ப்ரெஷரான ஃபீலா? ப்ளஷரான ஃபீல் ப்ளஷரான ஃபீல். ஆக்சுவலி. பிடிக்கும். அந்த அலோன் டைம், மீ டைம் அது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆக்சுவலா நான் தனிமையை வந்து ஒரு லக்ஸுரியா பார்க்குறேன். ஓகே. ஏன் லக்ஸுரினா, எல்லாராலையும் அது பண்ணிட முடியாது. எல்லாருக்கும் அது வராது. அதனால அது ஒரு லக்ஸுரி. ஸோ எல்லாராலையும் தனியா இருக்க முடியாது. ஸோ தனிமைன்றது அதுக்கு ஒரு தனி ஒரு ஸ்ட்ரென்த் வேணும்னு நான் சொல்லுவேன். யூ ஹேவ் டு லைக் யுவர் செல்ஃப்ல. உங்களை பிடிச்சாதானே உங்க கம்பெனி நீங்க என்ஜாய் பண்ண முடியும். இல்லைன்னா தனியா இருக்கும் அப்படின்னு தானே ஃபீலிங் இருக்கும். நான் தனியா இருக்கிறத என்ஜாய் பண்ணுவேன். தனியா பீச்சுக்கு போயிட்டு நின்று அந்த அலையோரமா அலைய பார்த்துட்டு ஒரு கெத்தான ஒரு ஃபீலிங் ஒன்று வரும் நம்மளுக்குள்ள. நம்ம யாரை நம்பியும் இல்லை அப்படின்ற ஒரு இண்டிபெண்டன்ஸ் அந்த மாதிரி. ஓகே. ஓகே. நாங்கள் இன்னொரு ஃபோட்டோ பார்த்துருந்தோம். கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நீங்கள், வருண் அவர்கள், பிரதீப் எல்லாரும் போயிருந்தீங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானா? இல்ல அங்கதான் ஆக்சுவலா அவங்கள தெரியும். ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இல்ல. அப்பதான் நாங்க மீட் பண்றோம். ஸோ அப்போ கரெக்டா ஒரு பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்த டைம். அப்போ கூட ஜென்ரலா இவங்க பேசிப்பாங்க பிக் பாஸ் உள்ள இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். அப்போ என்னால ரிலேட்டே பண்ணிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஷோ பாக்குறது இல்ல. இந்த அவுட் சைட் நியூஸ் மட்டும்தான் தெரியுமே தவிர அவர் வெளியே வந்துட்டாரு, யார் உள்ள போறாங்க, யார் எவிக்ட் ஆகுறாங்க, அது மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர உள்ள என்ன கேம் என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. ஸோ வருண் அவங்களுமே வந்து கண்டஸ்டண்டாக தான் இருந்தாரு. ஸோ இவங்க கூடலாம் இருக்கும்போது அப்போ எனக்கு தோணவே இல்லை வெளியே அடுத்த இந்த வருஷம் நான் போறேன்றப்போ அது நான் யோசிச்சு பார்த்தேன். டக்குன்னு அது மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ கூட ரீசெண்டாக வருணை மீட் பண்ணும்போது சொன்னேன், டேய் நம்ம அப்போ பேசிட்டு இருந்தோன்னே அப்போ கூட தோணலையேடா நான் இந்த வருஷம் வந்து பிக் பாஸ் வருவேன். என்னை பார்த்துட்டு கேட்டான், என்ன இந்த வாட்டி பிக் பாஸ்லாம் போய் கலக்குற அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஒரு ஸ்வீட்டான இது. ஓகே. அங்கே இப்படி அப்படின்ற மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட் என்னென்ன பிளான்ஸ் இருக்கு? படங்கள் என்னென்ன போயிட்டு இருக்கு? இப்போ கூட ஒரு படம் கன்ஃபார்ம் ஆச்சு. உங்க முன்னாடி தான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பெரிய படம். ஓகே. ஸோ எக்ஸைட்டட். அது போக ஒரு சிங்கம் புலி சார் அவங்க ஒரு ப்ராஜெக்ட், அது ஒரு 2 நாள் ஷூட் போச்சு. வடிவுக்கரசி அம்மா அவங்க கூட ஓகே. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்க கூட டிராவலே ரொம்ப அவங்களுக்கே என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு பாண்ட் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப ரேர். ஒரு கோ ஆர்டிஸ்ட் கூட பாண்ட் எனக்கு இது வரைக்கும் அப்படி கிரியேட் ஆனதே இல்லை. ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலா நான் சிங்கமொழி பார்க்குறேன். சார் டைரக்ஷன்லையா? இல்ல அவர் நடிக்கிறாரு. ஓகே. டைரக்டர் நியூ. ஓகே. ஓகே. கேப்ரியல் அவங்களோட ஆக்டிங் ஒர்க் ஷாப்ல நீங்க இருந்தீங்க, அங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம். அப்படியா? யாரு சொன்னாங்க ஒரு இதெல்லாம்? தகவல் கேள்விப்பட்டோம். வாவ் ஓகே. சூப்பர். யாருமே அது யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சேன். பட் யா ஓகே. அந்த கரெக்ட். பக்கம் என்ன, அங்க என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க? ஸோ அவங்க வந்துட்டு பயங்கரமான பெர்ஃபார்மர் அவங்க. அது எனக்கு தெரியும். ஸோ அவங்க கிட்ட வந்துட்டு எனக்கு நிஜமாவே ஞாபகம் இல்லை எப்படி அந்த ஒர்க் ஷாப்க்கு நான் போனேன். எனக்கு ரொம்ப பழைய மெமரியா இருந்ததுனால. பட் எனக்கு ஏதோ ஒரு ஆக்டிங் கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஐ திங்க் மேபி இன்ஸ்டால எதுலயோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க இந்த டிக்டாக்ல எல்லாம் பயங்கரமா ஓகே. ஃபேமஸா இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி நம்ம ஆக்டிங் கண்டிப்பா கத்துக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒர்க் ஷாப் போனேன். அவங்க நிஜமாவே எனக்கு அழுகவே வரல. எப்படியோ என்னை அழுக வச்சு பயங்கரமா அவங்க வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு இப்படி அப்படிலாம் சொல்லி தந்தாங்க. இப்ப சீரியஸ்ல பயங்கரமா கலக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பிரேக் எடுத்திருக்காங்க இப்ப. அவங்களோட பாண்ட் பத்தி சொல்லுங்க. எவ்வளவு ஃப்ரெண்ட்லி அவங்க? அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஆக்சுவலா இப்போ நான் டச்ல இல்ல. அவங்க சீரியல் போனதுக்கப்புறம் அந்த ஒர்க் ஷாப்போட நான் பெருசா டச்ல இல்ல. அதான் சொல்றேன் எனக்கு டச்ல இருக்க தெரியாதுங்க. பட் நிஜமாவே அவங்க வளர்ச்சியை பார்க்கும்போது ஐ அம் சோ ஹாப்பி.
நம்மளோட குரு இப்படி இருக்காங்களே அப்படின்றது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. வாஸ் ரியலி ஹாப்பி சீயிங் ஹர் growth. நிஜமாவே மனசார ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்ல இடத்துல அவங்க இருக்காங்க, நல்ல சந்தோஷமா இருக்காங்க, சூப்பரா அவங்க பண்றாங்க, வேற லெவல் பண்றாங்க. சுந்தரி சீரியல் பயங்கர ஹிட்டு. வெளியே எல்லாருக்குமே அவங்க பேர் தெரியுது. அவங்க ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்றதா இருக்கட்டும் பயங்கரமா இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். பேச்சு வாக்குல இல்லைன்னா கூட சம்வேர் ஐம் சீயிங் இட் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அங்க growth பார்த்து. சினிமா பொறுத்தவரையில கான்டாக்ட் மெயின்டைன் பண்றது, டச்ல இருக்கிறது முக்கியம்னு சொல்லுவாங்களே. அப்படி ஏதாச்சும் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்களா நீங்க? இல்ல. அது இப்பதான் வந்து நான் டச்ல இருக்க ஆரம்பிக்கிறேன் நெறைய பேர் கூட. அதாவது யார்கிட்டலாம் டச்ல இருக்கணும்னு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அது இப்பதான் கத்துக்கிட்டு வரேன் ஸ்லோவா. தேவையில்லாம நெறைய பேர் வந்து ஏன்னா இந்த மீடியால வந்துட்டு வாய்ப்பு தரேன்னு எவ்வளோ பேர் ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த கடல்ல நம்ம தேடி நல்ல மீன் எது, கெட்ட மீன் எதுன்றத நம்ம வந்து தீர்மானிக்கணும். ஸோ அது ஓரளவுக்கு எல்லா நாளுமே ஒரு லேர்னிங் தான். பட் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டே வருது. நம்ம டெய்லி ஒரு விஷயம் கத்துக்குறோம். டெய்லி ஒரு விஷயம் சினிமா நமக்கு கத்துக் குடுக்குது. சினிமால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நெறைய இருக்கும். வாய்ப்புக்காக கஷ்டப்பட வேண்டியது நெறைய இருக்கும். ஆஸ் யூ மென்ஷன் நெறைய ஏமாத்துற வேலைகள் நடக்கும். சில இடத்துல நெறைய விஷயங்கள் பேசுவாங்க. கேஸ்டிங் கோச் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் பேசுவாங்க. இதெல்லாம் எப்படி தாண்டி வந்தீங்க? இதெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்களா நீங்க இந்த ஜர்னில? நான் ஆக்சுவலி நெறைய பேர் கேட்டுருக்காங்க. அ கேட்காமலாம் இல்ல. நான் வந்து அப்படிலாம் இல்ல, அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா, இ கண்டிப்பா இவ்ளோ வருஷம் ஜர்னில இருக்கேன். கண்டிப்பா யாராவது கேட்டுருப்பாங்கல்ல. கேட்கலன்னு சொன்னா நான் பொய் சொல்றதாயிரும். கேட்டுருப்பாங்க. கண்டிப்பா நெறைய பேர் கேட்டுருக்காங்க. நான் வந்து இல்லங்க சாரி எனக்கு அதெல்லாம் உடன்பாடு கிடையாது. நீங்க ஏதாவது கிளீன் ப்ராஜெக்ட் அந்த மாரி வந்தா மட்டும் சொல்லுங்க அப்படின்ட்டு நான் சொல்லிருவேன். ரொம்ப ஹார்ஷாவும் இல்லாம ஏன்னா அது வந்து நெறைய பேருக்கு ஒரு வழக்கமா ஆயிருச்சு. அது அவங்க தேவைக்காகவா, இல்ல இந்த நடுவுல இருக்கிறவங்கலாம் கேட்பாங்க சம்மந்தமே இல்லாம. இந்த கோஆர்டினேட் பண்றவங்க அப்படிலாம். "சாரிங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த மாரி ப்ராஜெக்ட் இருந்தா எனக்கு தயவுசெய்து சொல்லாதீங்க" அப்படின்னு சொல்லி இது பண்ணிருவேன். இப்போ ஒரு வாய்ப்புக்காக எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதுன்னு நினைக்கிறீங்க இந்த ஃபீல்ட்ல? ரொம்பவே. நான் அதான் 8 வருஷம்னு சொல்றேனே. 8 வருஷத்துல நீ ஏதாவது ஒரு உச்ச தொட்டிருக்க வேணாமான்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். ஒண்ணு ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கு. இப்பதான் ஸ்லோவா ஒரு ஒரு லைட் தெரியுதுன்ற மாரி எனக்கு ஒரு ஃபீலிங். ரொம்ப கஷ்டம். எல்லா இடத்துலயும் போய் பிச்சை எடுக்கிற மாரி, ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா அந்த மாரி தான் இருக்கும். பட் அதெல்லாம் நம்ம அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் விட்டுட்டு நம்ம வேற வழி இல்ல. நம்ம கேட்டு தான் ஆவணும். கேட்டா தான் சிலது கிடைக்கும். எங்க போனாலும் யார பார்த்தாலும் எனக்கு ஏதாவது சொல்லி விடுங்க, சொல்லி விடுங்க, சொல்லி விடுங்க. அப்புறம் நெறைய கோஆர்டினேட்டர்ஸ்க்கு ப்ரொஃபைல் அனுப்புறது, நெறைய புரொடக்ஷன் ஹவுஸ் ஏறி இறங்குறது. இந்த மாரி நெறைய 1000 கிட்ட போயிருப்பேன் இந்த மாரி. ஸோ அது வந்து ஃபுல் டைம் பொழப்பே எங்களுக்கு அதுதானே. ஒரு வொர்க் இல்லன்னா அதர் தேன் தட் எப்படி வொர்க் வர்றது அப்படின்றது தானே பார்க்கணும். ஸோ ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணணும். இப்போ ரீல்ஸ் போடணும், கன்டென்ட்ஸ் போடணும். இப்போ அதுதான் பூமிங். எனக்கு சுத்தமா அதில உடன்பாடே கிடையாது. பட் இப்போ அதுதான் வந்துட்டு ஃபியூச்சர்ன்னு தெரியறப்போ நம்மளும் அத பண்ணி தானே ஆவணும். ஏன்னா நம்ம ஒரு 10 வழி இருக்கு. ஒரு வழி தான்னு இல்ல. ஒரு 10 ரூட் இருக்கு. நான் என்ன சொல்றேன் 10 ரூட்டையும் எடுப்போம். ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆகும். இந்த ரூட் தான் அப்படின்ற மாரி நான் முன்னாடி ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். இப்ப எல்லா ரூட்லயும் நம்ம எடுத்து பார்ப்போம். ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா ஜெயிக்கும். விடவே மாட்டேன் அப்படின்ற ஒரு ஃபயர்ல ஓடிட்டு இருக்கேன். என்னைக்காச்சும் டயர்டா ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? போதும்ப்பா நெறைய நாள். முடியல. ஐய்யயோ! நான் நடுவுல குவிட்லாம் பண்ணேன். ஒரு வருஷம் பிரேக்லாம் எடுத்து என்னால முடியல. எனக்கு எதுவுமே வரல. ஒருவேளை நமக்கு இது இல்ல போல. இட்ஸ் நாட் மென்ட் டூ பி அந்த மாரி அப்படிலாம் நெனச்சேன். ஏன்னா சினிமாக்கு உனக்கு சினிமா பிடிக்கிறத தாண்டி சினிமாக்கு உங்கள பிடிக்கணும். அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எல்லாருமே நெறைய பேர் சொல்லுவாங்க. சினிமான்றது இப்படி ஒருத்தனை இப்படி காலி பண்ணலாம், ஒருத்தனை இப்படி மேல தூக்கி வைக்கலாம். என்ன வேணா நடக்கலாம். ஸோ சினிமாக்கு உங்கள பிடிக்கணும். அதுக்கு நீங்க உண்மையா இருக்கணும். ஸோ அதுக்கான உழைப்பு போட்டுக்கிட்டே இருன்ற மாரி நானே என்ன சொல்லி டியூன் பண்ணி குவிட் பண்ணாத. நம்ம எதுக்கு ஆரம்பிச்சோம்னு ஒரு காரணம் இல்லாம ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். ஸோ வி ஸ்டார்டட் நம்ம அத தாண்டி போயிட்டே இருக்கணும். ஓகே. ரொம்ப அழகான புரிதல்னு நினைக்கிறேன். ஓகே. எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க் நன்றி. யூ. உங்க நேரத்துக்கும், பொறுமைக்கும் ரொம்ப அழகா பதில்கள குடுத்திருந்தீங்க. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.